Hello everyone, welcome to Mr. G Pocket Money. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டிருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை யாருக்குமே இந்த ஃபோட்டோஸ் தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பார் பட்டன் இருக்கும் ரைட் சைடு. அதில் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் வந்துடும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தால் ஆடியன்ஸ் அண்ட் விசிபிலிட்டி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த போஸ்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஹூ கேன் சி யுவர் ஃபியூச்சர் போஸ்ட். அதாவது இதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட் பண்ணுற போஸ்டெல்லாம் யார் வந்து பார்க்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா பப்ளிக்காக இருக்குது அப்படின்னா யார் வேணால் அந்த ஃபோட்டோஸை செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸெப்ட், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே ஒரு சில பேருக்கு வந்து இது காட்டக்கூடாது அப்படின்னா அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பெசிஃபிக் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸை காட்டணும் அப்படின்னா அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்லி மீ அப்படிங்கிற லாஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் ஃபோட்டோஸை உங்களை தவிர யாருமே பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் போஸ்ட்டுக்கு. இப்போ நான் இதுக்கு முன்னாடி போட்ட போஸ்டெல்லாம் எப்படி லிமிட் பண்ணுறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கீழே செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், லிமிட் ஹூ கேன் சி பாஸ்ட் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். லிமிட் பாஸ்ட் போஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், இதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அந்த பழைய போஸ்ட்டை பார்க்க முடியும், வெளியேருந்து யாரும் அந்த ஃபோட்டோஸை செக் பண்ண முடியாது. நீங்கள் லிமிட் பாஸ்ட் போஸ்ட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் வந்து மாறிடும். ஸோ இப்போ லிமிட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸை எல்லோரும் பார்க்குற மாதிரி வைக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரே வழி, ஒவ்வொரு ஃபோட்டோவையும் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஓப்பன் பண்ணி அதோட வியூவை வந்து மாற்றி வைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த ரைட் சைடு 3 டாட் இருக்கும் இல்லையா அந்த ஃபோட்டோவில், அதை டேப் பண்ணி எடிட் போஸ்ட் ப்ரைவசின்னு இருக்கா பட்டனு, அதில் போகணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸில் மட்டும் இருக்கும். இப்போ தான் நீங்கள் அதை பப்ளிக் வைக்கணுமா இல்லை நீங்கள் மட்டும் பார்க்கணுமா அப்படின்னு கூட மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இதில் ஃப்ரெண்ட்ஸில் இருக்குது, இதுலேருந்து உங்களுக்கு பப்ளிக்காக வைக்கணுமா இல்லை ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் பார்க்குற மாதிரி வைக்கணுமா இல்லை யாருக்கும் தெரியக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை டிசைட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக ஒவ்வொரு ஃபோட்டோவையும் போயிட்டு தான் இனிமேல் சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் லிமிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வரதுக்கு ஒரே ஆப்ஷன் இந்த மெத்தட் தான். இப்படியும் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் பண்ணலாம். பர்டிகுலர் பிக்சர் மட்டும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதையும் இந்த மாதிரி டேப் பண்ணி 3 டாட் கிளிக் பண்ணி எடிட் போஸ்ட் ப்ரைவசி போயிட்டு சீமோர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்லி மீ வரும். ஒன்லி மீ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை உங்களை தவிர யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.